தினம் உங்களை செக் பண்ணிக்கணும், கண்ணாடியில் பார்க்குறது மாதிரி. இன்றைக்கி நான் எப்படி இருக்கேன், இன்றைக்கி நான் எந்த அளவுக்கு பிசாசுக்கு எழுத்து நின்றுருக்கேன், உலகத்துக்கு எழுத்து நின்றுருக்கேன், கர்த்தரோடு இணைஞ்சு ஜீவிச்சிருக்கேன். இன்றைக்கி எந்த அளவுக்கு நான் இன்னும் உலகத்தோடு நான் ஒட்டிக்கிட்டு இருக்கிறேன். இன்னும் எந்த அளவுக்கு உலகம் என்னை பிடிச்சி வச்சுருக்கு, ஃப்ரெண்ட்ஷிப் பிடிச்சி வச்சுருக்கு. இவங்க கண்ட்ரோலில் நான் இருக்கேன், இந்த நபர் கண்ட்ரோலில் நான் இருக்கேன். இந்த நபர் கண்ட்ரோலில் இருக்கிறதுனால நான் ஜெபிக்க முடியலை. இந்த நபர் கண்ட்ரோலில் இருக்கிறதுனால என்னால் சரியாக வேதம் வாசிக்க முடியலை. இந்த நபர் கண்ட்ரோலில் இருக்கிறதுனால என்னால் ஃப்ரீ மைண்டடாக இருக்க முடியலை. ஏதோ ஒரு விதத்தில் நான் அடிமைப்பட்டுக்கிறேன். ஆமென். எப்படி நம்ம போக முடியும் தேவ பிள்ளைகள்? இதுதான் சேலஞ்ச். டெய்லி லைஃப் இஸ் வெரி சேலஞ்ச். இது சாதாரணமாக எடுக்கக்கூடாது. ஒவ்வொரு நாள் வாழ்க்கையும் உங்களுக்கு ஒரு சேலஞ்சு தான். ஆமென். நீங்கள் நினைக்கலாம் ஒரு வயசு தான் சேலஞ்ச். அந்த வயசு 15-16 வயசு தான். அதை கடந்துட்டா, அதை கடக்க அவ்வளோ சீக்கிரம் பிசாசு விடாது, உலகம் விடாது, அவ்வளோ சீக்கிரத்தில் விட்டுறாது. சேலஞ்ச். ஆமென். அதுக்கு உங்களுக்குள்ளே நான் என்ன சொன்னேன்? கான்சக்ரேட் லைஃப், பிரதிஷ்டை. எதுலெல்லாம் பிரதிஷ்டை இருக்கணும்? எதுலெல்லாம் இருக்கணும்? ஜபத்தில் இருக்கணும், பரிசுத்தத்தில் இருக்கணும், வேத வாசிப்பில் இருக்கணும், ஒபேயிங்